பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். A horse is prepared for the day of battle, but victory comes from the Lord. வேத வசனத்தின் மூலமாக நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடினமாக உழைக்கலாம், கடினமாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்க முயற்சி செய்யலாம், ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றிக்காக நீங்க கடினமாக நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் தான் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க முயற்சி செய்றீங்க, நீங்க கடினமாக முயற்சி செய்றீங்க. இதுல ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கணும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், நான் செய்கிற காரியங்கள்ல எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், நான் ஒவ்வொரு காரியங்கள்லயும் நான் வெற்றியை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க வெற்றியை நோக்கி நீங்க பிரயாணம் பண்றீங்க. ஆனா சில சமயம் நீங்க கர்த்தரை மறந்து போயிடுறீங்க. உங்களுக்கு வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அப்போ நீங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி ஜெபத்தோட நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்து பாருங்க, ஜெயத்தை கர்த்தர் தருவார். தோல்வியே உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்துல நீங்க ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன கஷ்டப்பட்டு என்ன காரியங்கள் செய்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சப்பா, பிள்ளைங்க அநேக நாட்கள் கடினமாக முயற்சி செய்கிறாங்க. ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கிறவர் நீங்க தான். பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே சப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே சப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு வெற்றியை நீங்க கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி செய்யுங்க, நிச்சயம் நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.